இயேசுவுக்கே புகழ். மரியாயே வாழ்க. வாழும் ஜெபமாலையின் பாதுகாவலியான சிஸ்டர் புரோமினம்மாடு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அக்டோபர் 12 ஞாயிறு. பொதுக்காலம் 28ஆம் வார வாசகங்கள். முதல் வாசகம் நாமான் குணமான வரலாறு. அவன் பல்வேறு நதிகள் இல்லையா, வைத்தியர்கள் இல்லையா, யோர்தான் நதியில்தான் குளித்து குணமாக வேண்டுமா என்று தீர்க்கதரிசி சொல்லுகிற விஷயத்தை அற்பமாக நினைக்கிறான். இன்று பாவம் போவதற்கு தெரியாத்திரை இல்லையா, பணம் இல்லையா, எல்லோரும் கூடி ஜெபிப்பதால் போகாதா, ஒரு குருவானவரிடம்தான் நான் போய் சொல்லி என் பாவம் குணமாக வேண்டும் என்றார். இவ்வாறு நினைப்பவர்கள் கிறிஸ்துவை எதிர்க்கிறார்கள். எலியாவை ஏளனமாக நாமான் நினைத்தான். ஆனால் அவர் சொன்ன வழிதான் அவனுடைய நோயை குணமாக்கியது. எனவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், இல்லையேல் மன்னிக்கப்படாது என்று சீடர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனவே பாவ சங்கீர்த்தனம் அற்புதமான எளிய நம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட பாவம் போக்கும் வழி. 2ஆம் வாசகத்தில் முக்கியமான ஒன்று, அதன் இறுதி வசனம், தன்னை மறுதலிக்க கிறிஸ்துவால் இயலாது. அவரை நீ நம்ப வேண்டும், அவரோடு வாழ வேண்டும், இறக்க வேண்டும். நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இது என் உடல், இது என் ரத்தம் என்று அவர் சொல்லி இருக்க, அது முழு கிறிஸ்து கடவுள் இந்த பூமியில் வாழ்வதன் ஒரே காணக்கூடிய அடையாளம் நற்கருணை. எனவே அந்த நற்கருணையை பற்றி சந்தேகிக்காமல், நோய் வந்தது, கையில் வாங்கினேன், இந்த எண்ணங்களை எல்லாம் தூர ஒழித்துவிட்டு கிறிஸ்துவுக்கு மகிமை அளிக்கும்படியாக நாவில் நன்மை வாங்கும் பழக்கம். அவர் தன்னை மறுதலிக்க முடியாது, அது கிறிஸ்துதான். எனவே நாவில் வாங்கும் பழக்கத்திற்கு நாம் மாற வேண்டும். நற்செய்தி 10 பேர் குணமாகி ஒருவன் வந்து நன்றி சொன்ன வரலாற்றை சொல்லுகிறது. அதன் கடைசி வசனம்தான் முக்கியம். அந்த நற்செய்தியின் கடைசி வசனம், எல்லோரும் தான் குணமானார்கள், ஒருவன் திரும்ப வருகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை உனக்கு நலம் அளித்தது. அப்ப மற்ற 9 பேரும் குணமாகவில்லையா? குணமானார்கள். அது உடலில் ஆன குணம். இவனுக்கு ஆத்துமத்திலும் குணம், அதுதான் நிலையானது, மோட்சத்தை தரவுள்ளது. ஏனெனில் கிறிஸ்துவை தேடுகிறான், நம்புகிறான், நன்றி சொல்லுகிறான். இவர்தான் வாழ்வளித்தவர் என்பதில் உறுதியாக நிற்கிறான். நாமும் ஆண்டவரிடம், புனிதரிடம் குணம் பெற்றதோடு மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பாமல் ஆண்டவரின் வழிகளில் பயணம் செல்ல முயற்சித்தால் அதுதான் உலகத்திலும் ஆசீர்வாதம், நிலை வாழ்விலும் நமக்கு ஆசீர்வாதம். ஒருபோதும் கிறிஸ்துவை மறுதலிக்காமல் இருக்க, குறிப்பாக திவ்ய நற்கருணையில் என் செயல்கள் வழியாக அவர் கடவுள் அல்ல என்ற நிலைக்கு நாம் நம்மை வெளிப்படுத்தாமல் இருக்க, கூடுமானால் முழந்தாளிடுவோம், நாவில் நற்கருணை வாங்க முயற்சி செய்வோம். முயற்சி அல்ல, அதுவே நம் முடிவான நிலையாக இருக்கட்டும். இயேசுவுக்கே புகழ். மரியாயே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாகுக. ஆமென்.